Hello everyone. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் 14th சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் 17th சம் பார்க்க போகிறோம். இந்த 17th சம்மில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஓகேவா, என்னென்னு பார்க்கலாம். சரி, a lot of 20 bulbs contains 4 defective ones. One bulb is drawn at the random from the lot. What is the probability that is the bulb is defective? ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா மொத்தம் 20 ஒரு லாட்டில் 20 பல்ப் இருக்குது. அதில் 4 பல்ப் வந்து டிஃபெக்டிவ், அதாவது ஃபியூஸ் போனது அந்த மாதிரி கணக்கில் எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக சேர்த்தா 20. இதில் கவனிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் அதுதான், மொத்தமாக அந்த 4 பல்பு சேர்த்து தான் நமக்கு வந்து 20. ஸோ நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நல்ல பல்பு அப்படின்னு பார்க்கணும்னா 16th வரும், டிஃபெக்டிவ் ஒன்று அப்படின்னா 4 பல்பு நிச்சயம் நமக்கு வரும். ஸோ நம்ம இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறது 20+4ன்னு கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம், அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ ஏன்னா கண்டைன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நினச்சிருக்காங்க, கண்டைன் 4 டிஃபெக்டிவ் அப்படின்னு நினச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மொத்தம் 20, அதில் 4 பல்ப் என்னது நம்ம வந்து டிஃபெக்டிவ். ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செகண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்க, சப்போஸ் த பல்ப் இஸ் ட்ரான், அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, இஸ் நாட் டிஃபெக்டிவ் அண்ட் இஸ் நாட் ரீப்ளேஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிருவோம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது சப்போஸ் நீ அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா டிஃபெக்டிவ் ஒன்று எடுத்துருப்போம். இப்போ அவங்க செகண்ட் இதில் இருக்க சப்போஸ் நீ டிஃபெக்டிவ் எடுக்காமல் நாட் டிஃபெக்டிவ் நல்ல பல்பை எடுத்திருந்த அப்படின்னா அதை உள்ளே வைக்கக்கூடாது. உள்ளே வைக்காம என்ன செஞ்சுருங்க, வெளில வச்சுருங்க. அப்போ என்ன ஆகும்னா என் ஆஃப் எஸ் மாறும், நமக்கு வந்து என் ஆஃப் பியும் நிச்சயம் நமக்கு மாறும். அதான் நினச்சி போகிறோம், பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் probability of getting ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃபெக்டிவ். Okay, so probability of P of A equal to N of A divided by N of S. So N of A probability நமக்கு வந்து டிஃபெக்டிவ் ஒன்று எவ்வளோ, 4 பல்பு இல்லையா? ஸோ 4, டோட்டல் வந்து 20. அப்போ 1/5 நிச்சயம் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். சரி, செகண்ட் ஒன் பாருங்க, இதில் தான் என்ன அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் இந்த டிஃபெக்டிவ் பல்பை எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்க கொடுத்துற கொஸ்டின் தான், டிஃபெக்டிவ் பல்பை எடுக்கிறதுக்கு பதிலாக நல்ல பல்பை எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நினச்சிங்க நல்ல பல்பை எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க, எடுத்துட்டேன் ரைட் ஓகே, பட் அதை நினச்சக்கூடாது, மறுபடியும் அந்த லாட்டில் வைக்கக்கூடாது. அதை என்ன செஞ்சிடணும், எடுத்து தனியாக வெளில எடுத்து வச்சிடணும். அப்போ என்எஃப்எஸ் நமக்கு என்ன செய்யும், மாறும். ஓகேவா, ஸோ பாருங்க, when a not defective bulb drawn is not being replaced. Okay, replaced. Okay, we are left with 19 bulbs. Okay, இப்போ probability of getting not defective. Okay, சரி, ஸோ probability of B equal to, இப்போ பாருங்க, ஒரு பல்ப் நல்ல பல்ப் எடுக்கிறோம், நல்ல பல்பை எடுத்துட்டு அது என்னச்சல நம்ம அந்த லாட்டில் வைக்கல. மொத்தம் அந்த லாட்டில் 20 பல்ப்ஸ் இருக்குது. இப்போ அந்த லாட்டில் வைக்கல, வெளில வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கும், 19 பல்ப்ஸாக இருக்கும். ஸோ என்எஃப்எஸ் நமக்கு இப்போ என்னது தான், 19 தான். ஓகேவா, ஸோ அப்படி என்எஃப்எஸ் 19 அப்படிங்கும்போது நல்ல பல்ப் டோட்டல் 16 வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு நல்ல பல்பை எடுத்து வெளில வச்சிட்டோம். அப்போ இப்போ என்ன இருக்கும், நமக்கு 15 பல்ப் தான் நிச்சயம் அதில் இருக்கும். ஸோ அதான் நினச்சி போகிறோம், பார்ப்போம். ஸோ N of B divided by N of S. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த ஸ்டெப்பில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நல்ல பல்ப் எடுக்கிறோம், உள்ள லாட்டில் வைக்கல, வெளில வச்சிட்டோம். ஸோ டோட்டல் 20ன்றது 19 மாறி இருக்கும், நல் பல்ப் 16ன்றது 15 நினச்சிருக்கோம் மாறி இருக்கும். ஸோ 15/19.
இதுதான் நினச்சி நமக்கு ஆன்சராக நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 15/19. ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம், தயவுசெய்து நினச்சிங்க கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.